காலையில தூங்குறது நல்லதா? எல்லாரும் ஒரே எடை, ஒரே உயரம், ஒரே தோல் நிறம் இல்லையோ, இவங்களுக்கு பேர் வந்து லார்க். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இன்னைக்கான பாட்காஸ்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகுது காலையில தூங்குறது நல்லதா? அது வந்து நபருக்கு நபர் மாறுபடும். இப்போ நம்ம தூக்கம் வந்து எப்படி வந்து எல்லாரும் ஒரே எடை, ஒரே உயரம், ஒரே தோல் நிறம் இல்லையோ, அதே போல் சிலருக்கு வந்து மூளை வந்து காலையில் சுறுசுறுப்பாக செயல்படும். இவங்களுக்கு பேர் வந்து லார்க். இன்னொருத்தருக்கு வந்து மூளை வந்து நைட்டு தான் சுறுசுறுப்பாக இருக்கும். அவங்க பேர் அவுல். இப்போ முன் காலகட்டங்களில் வந்து என்னென்னா காலையில் எந்திக்கிறவங்க தான் நல்லது, நைட்டு லேட் நைட் படிக்கிறது சரியில்லை, காலையில் எழுந்திரிச்சு படித்தாதான் மனசில் பதியும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. இது நம்ம ப்ராவர்ப்ஸ் பழமொழியிலே பார்த்தீங்கன்னா ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் மேக்ஸ் அ மேன் ஹெல்த்தி வெல்த்தி அண்ட் வைஸும்பாங்க. அதாவது சீக்கிரம் தூங்க போய் சீக்கிரம் எழுபவன் ஆரோக்கியமாக பணத்துடன் புத்தியுடன் இருப்பான் அப்படின்னு. பாரதியாரை என்ன சொல்லியிருக்காருன்னா காலை எழுந்து உடன் படிப்புன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ அறிவியலில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அனைவருக்கும் இது பொருந்தாது. சிலருக்கு தான் வந்து காலையில் எழுந்திரிச்சா மூளை நல்லா வேலை செய்யும், சிலருக்கு இரவுவே மூளை நன்றாக வேலை செய்யும். அதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம் வந்து ஏஆர் ரஹ்மான். அவர் நைட்டு தான் வந்து அவர் படத்துக்கு மியூசிக் போடுறாரு, சூப்பர் டூப்பர் ஹிட்லாம் வந்திருக்கு. அதனால காலையில் தூங்கலாமா வேண்டாமான்னா நீங்கள் வந்து ஒரு அவுல், அதாவது உங்கள் தூக்க முறை என்பது ஆந்தையின் தூக்க முறை என்றால் நீங்கள் காலையில் தூங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் தூக்க முறை என்பது லார்க், அதாவது காலையில் எந்திரிச்சு மீனை பிடிக்கிற ஒரு பறவையோட தூக்க முறைனா நீங்கள் காலையில் தூங்குனீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்டிவ் டைம், அதாவது நீங்கள் அதிகம் பலன் பெறக்கூடிய ஒரு நேரத்தை வீணடிக்கிறீர்கள். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் காலையில் இப்போ வேலை செஞ்சால் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா காலையில் செய்யுங்க. உங்களுக்கு இரவு வேலை செய்து இரவு படித்தால் நன்றாக இருக்கிறது என்றால் இரவு படித்து விட்டு காலையில் கரெக்டாக எந்திரிச்சு வேலைக்கு போயிடுங்க. இல்லைன்னா காலேஜுக்கோ கல்லூரிக்கோ பள்ளிக்கோ சென்று விடுங்கள். அவ்வளவுதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.